வெல்கம் டு லெட்லன் CTET எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வீடியோ கிளாஸஸில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இங்கிலீஷ் பெடகாகியில் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். சிலபஸ் வைஸ் இருக்கக்கூடிய டாப்பிக்கில் லேர்னிங் அண்ட் அக்வசேஷன் அப்படின்ற ஒரு டாபிக் போட்டிருப்போம். அண்ட் அதுக்கப்புறம் பிரின்சிபல் ஆஃப் அ லாங்குவேஜ் டீச்சிங், மேக்ஸிம்ஸ் ஆஃப் அ லாங்குவேஜ் டீச்சிங் போட்டிருப்போம். ஸோ இன்னைக்கு இங்கிலீஷ் பழகத்தில் தேர்ட் டாப்பிக்காக சிலபஸில் இருக்கக்கூடிய லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுக்குமே காமனாக இருக்கக்கூடியது. ஸோ இன்னைக்கு லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் அதில் என்ன இருக்குது, லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் என்னென்ன, அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் அப்படின்றப்போ அதில் இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ் என்ன அப்படின்னா 4 பேசிக் ஸ்கில்ஸ். அந்த 4மே ஒன்றுக்கு ஒன்று இன்டகிரேட்டட் ஆனது, ரிலேஷன்ஸ் இருக்கும் ஒவ்வொரு ஸ்கில்லுக்குமே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதை ஷார்ட் ஃபார்மாக நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா LSRW, அதாவது இதுதான் அந்த ஆர்டர் வைஸ் இருக்கிறது. LSRW அப்படின்றப்போ எல் லிசனிங், எஸ் ஸ்பீக்கிங், ஆர் ரீடிங், டபிள்யூ அப்படின்றது ரைட்டிங். ஸோ இந்த 4 பேசிக் ஸ்கில் தான் லாங்குவேஜ் ஸ்கில் சொல்கிறோம். ஸோ இதில் லிசனிங் அப்படின்றது என்ன அப்படின்னா செமண்டிக் அஸ்பெக்ட் ஆஃப் லாங்குவேஜ். லாங்குவேஜில் இருக்கக்கூடிய ஒரு செமண்டிக், ஒரு மீனிங்ஃபுல், ஒரு பொருளுள்ள பகுதி அது லிசனிங். நம்ம கேட்கக்கூடிய அந்த ஒரு தன்மை, அதில் இருக்கக்கூடிய பொருளை நம்ம உணரக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து ஸ்பீக்கிங் அப்படின்னா ஃபோனட்டிக் அஸ்பெக்ட் ஆஃப் லாங்குவேஜ், அதாவது நம்ம பேசக்கூடிய லாங்குவேஜோட அந்த ஒலி, அந்த உச்சரிப்பு, அதுதான் என்ன அப்படின்னா ஸ்பீக்கிங் அப்படின்றது. நம்ம பேசும்பொழுது நம்ம ஒவ்வொரு வார்த்தையிலும் என்னென்ன மாதிரியான சவுண்டு இருக்குது அப்படின்ற அதை மென்ஷன் பண்ணக்கூடியது ஸ்பீக்கிங். அப்படி அந்த அந்த ரிலேட்டடானது ஸ்கில்லு ஸ்பீக்கிங். ரீடிங் அப்படின்றது ரெண்டுமே மீனிங்கும் இருக்கும், நம்மளோட சவுண்ட் அந்த கிராஃபிக் ரெண்டுமே இருக்கும். ரீடிங் அப்படின்றது ஃபோனட்டிக் கம் கிராஃபிக் அஸ்பெக்ட் இருக்கும். ரைட்டிங் அப்படின்றது கிராஃபிக் அஸ்பெக்ட், அந்த லெட்டர்ஸ் நம்ம ரைட்டிங் அப்படின்றப்போ ஒரு டாக்குமெண்ட்ரி லெட்டர்ஸ், வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கும், அச்சிடப்பட்டிருக்கும். ஸோ அந்த ஒரு கிராஃபிக் அஸ்பெக்ட் ஆஃப் லாங்குவேஜ் தான் ரைட்டிங் அப்படின்றது. ரீடிங் அப்படின்றப்போ நம்ம ஒரு இதை பார்க்குறோம், எதனா பிரிண்டடாக இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் இதை பார்த்து ரீட் பண்ணுறோம். ஸோ அது கிராஃபிக்கும் இருக்கும், அதே சமயத்தில் நம்ம ரீட் பண்ணும்பொழுது அந்த உச்சரிப்பு, அந்த சவுண்டு. ஸோ ஃபோனட்டிக், அதனால ரீடிங்கில் ஃபோனட்டிக் கம் கிராஃபிக் அஸ்பெக்ட் ரீடிங். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 ஸ்கில்லில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஏன்னா நிறைய கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 4 ஸ்கில்ல லிசனிங், ரீடிங் அப்படின்றது என்ன அப்படின்னா ரிசிப்டிவ் ஸ்கில்ஸ். அதாவது நம்ம ஒரு பாசிவா இருந்து என்ன பண்றோம் அப்படின்னா அதை அப்சர்வ் பண்றோம். லிசனிங்கா இருந்தாலும் சரி, ரீடிங்கா இருந்தாலும் சரி, பாசிவா இருந்து நம்ம பண்ணக்கூடியது. ஸோ அந்த ரெண்டுமே பாசிவ் ஸ்கில்ஸ். ரிசிப்டிவ், நம்ம ரிசீவ் பண்றோம். நம்ம லிசனிங் கேட்கறதா இருந்தாலும் ஏதாவது ஒரு புக்கையோ ஒரு ஒரு பேரா ஏதாவது ஒரு இதை ரீட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை ரிசீவ் பண்ணுறோம். ஸோ லிசனிங் அண்ட் ரீடிங் ஆர் ரிசிப்டிவ் ஸ்கில்ஸ். அண்ட் அதுக்கு இன்னொரு ஸ்கில்க்கு அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பாசிவ் ஸ்கில்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த பாசிவ் ஸ்கில் என்ன, ஆக்டிவ் ஸ்கில் என்ன, ரிசிப்டிவ் ஸ்கில் என்ன, எக்ஸ்பிரசிவ் ஸ்கில் என்ன அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது CTETல. ஸோ லிசனிங், ரீடிங் ரிசிப்டிவ் ஸ்கில்ஸ் அண்ட் பாசிவ் ஸ்கில்ஸ். ஸ்பீக்கிங், ரைட்டிங். ஸோ இந்த ஸ்பீக்கிங், ரைட்டிங் அப்படின்றப்போ நம்ம ஸ்பீக்கிங்கில் கான்வர்சேஷனில் இருப்போம், கம்யூனிகேஷன், ஆக்டிவாக நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்ற அந்த ஒரு தாட் நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கும், நம்ம ப்ராசஸ் பண்ணி நம்ம பேசுகிறோம். ஸோ ஸ்பீக்கிங், ரைட்டிங். அதே மாதிரி நம்ம எழுதும் பொழுது எப்படி எழுதணும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் என்னென்ன இடத்துல எந்தெந்த மாதிரியான வார்த்தைகள் போட்டு எழுதணும் அப்படின்றத யோசிப்போம். ஸோ ஸ்பீக்கிங், ரைட்டிங் அப்படின்றது எக்ஸ்பிரசிவ் ஸ்கில்ஸ், நம்ம மனசுல இருக்கிறத வெளிப்படுத்தும். அது மட்டும் இல்லாம ஆக்டிவ் ஸ்கில்ஸ், ப்ரொடக்டிவ் ஸ்கில்ஸ். ஸோ இந்த ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ். அடுத்து இதுல நம்ம இப்ப ஸ்பீக்கிங் அப்படின்றத நம்ம என்ன ஃப்ளூவன்சி அப்படின்றத நம்ம எதை குறிக்கிறோம் அப்படின்னா ஸ்பீக்கிங். ஏன்னா நம்ம ஃப்ளூவன்ஸா தடுமாறி இல்லாம நல்லா ஃப்ரீயா பேசுறோம் அப்படின்றது. அதே அக்யூரேசி அப்படின்னா கரெக்டா, அக்யூரேட்டா, அப்போ அது ரைட்டிங்கை குறிக்கும். ஸோ ஒரு சில கொஸ்டின்ஸ்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கில்லை கொடுத்து இது ஃப்ளூவன்சியை குறிக்குதா, அக்யூரேசியை குறிக்குதா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஸோ ஃப்ளூவன்சி அப்படின்றது ஸ்பீக்கிங் ரிலேட்டட், அக்யூரேசி அப்படின்றது ரைட்டிங். ஸோ அந்த ரிலேட்டட்ல வரும். இதுதான் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் அப்படின்னாலே 4 பேசிக் ஸ்கில்ஸ், LSRW, லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங். ஸோ இதுல லிசனிங் அண்ட் ரீடிங் ரிசெப்டிவ் ஸ்கில், passive skill, speaking and writing expressive skills, active skills, productive skills. ஸோ இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
அடுத்து இதுலயே வந்து பிரைமரி ஸ்கில்ஸ் என்னென்ன அப்படின்னா முதன்மையான திறன்கள் அப்படின்றது என்னன்னா லிசனிங் ஸ்பீக்கிங். LSRWல ஃபர்ஸ்ட் வந்து LS. ஸோ லிசனிங் ஸ்பீக்கிங் வந்து பிரைமரி ஸ்கில்ஸ், முதன்மை திறன்கள். அதே இது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்கில்ஸ் அப்படின்றது என்னன்னா இதையுமே நீங்க ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா பிரைமரி ஸ்கில்ஸ்னா என்ன, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்கில்ஸ்னா அதை என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும் அந்த 4 பேசிக் ஸ்கில்ஸில். ஸோ பிரைமரி ஸ்கில்ஸ் அப்படின்றது லிசனிங், ஸ்பீக்கிங், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். நம்மளை வலுவூட்டக்கூடியது என்ன அப்படின்னா ஸ்பீக்கிங் அண்ட் ரைட்டிங். ஸோ இதில் வந்து ஒவ்வொன்றும் அந்த ஸ்கில்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லிசனிங் ஸ்கில் அப்படின்றது என்ன அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆரல் இன்புட். நம்ம வந்து ஒரு ஒலி மூலமா நம்ம ஒருத்தவங்க சொல்றத வந்து ரிசீவ் பண்ணி ஒருத்தவங்க மூலியமா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இன்புட். அதை ரிசீவ் பண்ணி நம்ம ஐடியாஸ் அதுல இருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை அக்னாலேஜ் பண்றோம். ஸோ இந்த லிசனிங் ஸ்கில்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னா சென்டர், யார் நமக்கு அந்த தகவலை அனுப்புறாங்க, அடுத்து அந்த மெசேஜ் என்ன மெசேஜ் வருது, எந்த இன்ஃபர்மேஷன் வருது, அடுத்து ரிசீவர், நம்ம ரிசீவ் பண்றோம், ஒருத்தவங்க சொல்றத கேட்குறோம். ஸோ ரிசீவர். ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா லிசனிங் ஸ்கில் அப்படின்றத சொல்றத கேட்கறது, அதுல சென்டர், மெசேஜ், ரிசீவர் வந்து இன்வால்வ் ஆயிருப்போம். அது மட்டும் இல்லாம இதுல வந்து அந்த பேசக்கூடிய ப்ரொனவுன்சியேஷன், அதுக்கப்புறம் அதோட அந்த ஸ்பீச், ஒவ்வொரு சவுண்ட், அந்த ஒவ்வொரு லெட்டரோட சவுண்ட் எல்லாமே வந்து கிளியரா இருக்கும். அது வந்து டிஃபர் ஆகும். ஸோ அது வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த லிசனிங் ஸ்கில்ல வந்து கத்துக்க முடியும் அப்படின்றது. நம்ம ஒருத்தவங்க எப்படி பேசுறாங்க, இப்போ ஒரு சில பேர் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து கத்துக்கணும் அப்படின்றப்போ ஒரு சில பேர் டிவில இந்த இங்கிலீஷ் சேனல்ஸ்ல வந்து நியூஸ் சேனல்ஸ்ல எல்லாம் பார்க்கும்போது அந்த இங்கிலீஷ் எப்படி வந்து ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க, ஒவ்வொரு வேர்டையும் வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க அப்படின்றத நோட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு இது வந்து லிசனிங் ஸ்கில்ல வந்து நமக்கு எப்படி வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், எப்படி வந்து அந்த ரிதம் ஒவ்வொரு வேர்டுக்கும் எந்த இது விதத்துல வந்து சொல்லணும் அப்படின்றது தெரியும். ஸோ அது வந்து லிசனிங் ஸ்கில். அடுத்து ஸ்பீக்கிங் ஸ்கில் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்பிரசிவ், நம்ம மைண்ட்ல என்ன நடக்கி, நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளோட ஐடியாஸ் என்ன, நம்மளோட தாட்ஸ் என்ன அப்படின்றத மற்றவங்களுக்கு கொண்டுட்டு போய் சேர்க்கிறது, மற்றவங்களுக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு ஒரு ஆஸ்பெக்ட். ஸோ அது வந்து ஒரு எக்ஸ்பிரசிவ் ஆர் ப்ரொடக்டிவ், ஒரு ஓரல் மோட்ல நம்ம வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா இந்த ஸ்பீக்கிங் ஸ்கில் அப்படின்றது. இது வந்து நமக்கு இந்த ஸ்பீக்கிங் ஸ்கில் அப்படின்றது நம்மளோட டெய்லி ஒரு நம்ம தொடர்ச்சியான இந்த அன்றாட வாழ்க்கையில வந்து மற்றவங்களோட நம்ம கம்யூனிகேஷன் வச்சுக்கிறதுக்கு, பேசிக்கிறதுக்கு, வேற நிறைய விஷயங்களுக்கு வந்து இந்த ஸ்பீக்கிங் ஸ்கில் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்பீக்கிங் சுச்சுவேஷன்ஸ் வந்து எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னா இன்ட்ராக்டிவா இருக்கலாம். 2 பேர்கிட்ட டைரக்டா நம்ம பேசுற மாதிரி இருக்கலாம். இன்னொன்று பார்ஷியலி இன்ட்ராக்டிவ், யாராவது ஒருத்தர் மட்டும் பேசிட்டு இருக்கிற மாதிரி. அப்படி இல்லைன்னா நான் இன்ட்ராக்டிவ், அதாவது இப்போ ஏதாவது முன்கூட்டியே ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சு ஒருத்தவங்களுக்கு நம்ம சென்ட் பண்றது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்பீக்கிங் சுச்சுவேஷன்ஸ் இந்த 3 டைப் ஆஃப் இதில் வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஸ்பீக்கிங் ஸ்கில். அடுத்து ரீடிங் ஸ்கில். ரீடிங் ஸ்கில் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு ரிட்டன் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கில் தான் இந்த ரீடிங் ஸ்கில் அப்படின்றது. ஸோ இந்த ரீடிங் ஸ்கில்ல ஒரு சில சப் ஸ்கில்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னா ப்ரொடக்ஷன், இன்ஃபரிங், ஸ்கிம்மிங், ஸ்கேனிங். ஸோ இதில் ப்ரொடக்ஷன் அப்படின்றது முன்கூட்டியே ஒரு கணிப்பு வந்து வர்றது, ப்ரெடிக்ட் பண்றது, உணர்றது, அந்த மாதிரி. இன்ஃபரிங் அப்படின்றது என்ன அப்படின்னா அதை வந்து நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றது, ஒரு சம்மரிங் மாதிரி, ஒரு சம்மரைஸ் பண்ற மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றது தான், அந்த ரிலேட்டட் தான் என்ன அப்படின்னா இன்ஃபரிங் அப்படின்றது. அடுத்து ஸ்கிம்மிங் அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு பேராகிராஃபோ ஏதாவது ஒரு இதை படிக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து ஓவராலாக நீங்கள் அந்த பேராகிராஃப் எதை சொல்லுது, காமனாக அதோட ஜென்ரல் ஐடியா என்ன, ஜென்ரல் தீம் என்ன அப்படின்றத சொல்கிறது தான் ஸ்கிம்மிங். அந்த இது ஸ்கேனிங் அப்படின்றது நீங்கள் ஒரு பேராகிராஃபோ இல்லாட்டி ஏதாவது ஒரு புக்கோ ஏதாவது படிக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன், ஸ்பெசிஃபிக்கான இன்ஃபர்மேஷன் தேடுறது தான் என்ன அப்படின்னா ஸ்கேனிங் அப்படின்றது. ஸோ சப்ஸ்கில்ஸ் ஆஃப் ரீடிங் என்னென்ன அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுவுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சப்ஸ்கில்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ப்ரிடிக்ஷன், இன்ஃபரிங், ஸ்கிம்மிங், ஸ்கேனிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து டைப் ஆஃப் ரீடிங். ரீடிங்ல வந்து சப்ஸ்கில்ஸ் என்ன, டைப் ஆஃப் ரீடிங் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் ரீடிங் வந்து லவுட் ரீடிங், அடுத்து வந்து சைலண்ட் ரீடிங்,
ஸோ அடுத்து வந்து இந்த லவுட் ரீடிங் சைலண்ட் ரீடிங்னா என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ லவுட் ரீடிங்னா இப்போ நம்ம சும்மா ஒரு புக்கை எடுத்து நம்ம மற்றவங்களுக்கு கேட்குற மாதிரி வாசிக்கிறது. இப்போ ஸ்கூல்லலாம் நம்ம இங்கிலீஷ் பீரியட்லலாம் வந்து நம்ம படிக்கும்போது எஞ்சி ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டாக வாசிக்க சொல்லுவாங்க, எல்லாருக்கும் கேட்குற மாதிரி. ஸோ அப்படி வாசிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ப்ரொனவுன்சியேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த லவுட் ரீடிங் அப்படின்றது ஒரு சின்ன டைப் ஆஃப் ஒரு சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு பேராகிராஃபை ரீட் பண்ணுறதுக்கு இந்த லவுட் ரீடிங்ன்றது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நம்ம லவுட் ரீடிங் அப்படின்றப்போ வாய் விட்டு சவுண்டு மற்றவங்களுக்கு கேட்குற மாதிரி வாசிக்கும் பொழுது ஒரே ஸ்டூடெண்ட்டு ஒரு ஃபுல் லெசனையும் வாசிக்க முடியுமானா முடியாது. ஸோ ஒரு பிரேக் வேணும். அதனால அந்த லவுட் ரீடிங் அப்படின்றது ஒரு சின்ன பேராகிராஃப், ஒரு சின்ன டெக்ஸ்ட்டை தான் நம்மளால வாசிக்க முடியும். அதுக்கு தான் உதவியாக இருக்கும் இந்த லவுட் ரீடிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து சைலண்ட் ரீடிங். சைலண்ட் ரீடிங் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு புக்கு வந்து படிக்கிறீங்க அப்படின்னா சைலண்டா மனசுக்குள்ள வந்து படிக்கிறீங்க, ஒரு ஸ்டோரி புக்கோ இல்லாட்டி ஏதாவது நாவல்ஸோ படிக்கிறீங்க அப்படின்னா, அப்படி படிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த வாசிக்க நீங்க மனசுக்குள்ளேயே கண்டினியூவா வாசிக்க அந்த சைலண்ட் ரீடிங், அந்த ரீடிங்கோட ஸ்பீட், அதுக்கப்புறம் நீங்க ஒரு ரீடிங்ல நீங்க கொடுக்கக்கூடிய கான்சென்ட்ரேஷன், இது எல்லாமே வந்து நல்லா டெவலப் ஆகும். அது மட்டும் இல்லாம இந்த சைலண்ட் ரீடிங் அப்படின்றது லாங் டெக்ஸ்ட் ரீடிங்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து மனசுக்குள்ளே படிக்கிறதுனால அது வந்து ஓவராலா நமக்கு வந்து ஒர்க் லோடா இருக்காது, எனர்ஜியும் வந்து வேஸ்ட் ஆகாது. நம்ம மைண்டுக்குள்ளேயே வந்து நம்ம வாய்ஸை வந்து வெளியில விடாம நம்ம உள்ளக்கே அப்படியே படிச்சுக்கிறோம். ஸோ அப்போ அது வந்து ரொம்பவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது. இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் ரீடிங். அடுத்து இங்கிலீஷ்ல இந்த இங்கிலீஷ் படகாகில இருக்கக்கூடிய அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சின்ன ஒரு டாபிக் என்ன அப்படின்னா, இந்த ஓவர் ஜென்ரலைசேஷன் அப்படின்றது கண்டிப்பா இந்த கொஸ்டின் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் இந்த எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு கிராமர்ல வந்து ஒரு டைப் ஆஃப் கிராமருக்கு வந்து இன்னொரு டைப் ஆஃப் கிராமரை வந்து அப்படியே அப்ளை பண்றது. எக்ஸாம்பிளா வந்து இப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ பார்ட்டிசிபேட் அப்படின்னு இருக்குன்னா அதோட பாஸ்ட் டென்ஸ் வந்து பார்ட்டிசிபேட்டட் அப்படின்றது. ஸோ அந்த ஒரு வெர்புக்கு வந்து அதே அந்த வெர்புக்கு வந்து பாஸ்ட் டென்ஸ்னா இடி. ஸோ அப்போ எல்லா வெர்புக்கும் வந்து இடி தான், பாஸ்ட் டென்ஸ்ல வந்து இடி தான் வந்து லாஸ்ட்ல ஆட் பண்ணணும் அப்படின்னு ஒரு சில குழந்தைங்க வந்து மைண்ட்ல செட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மைண்ட் செட்டு தான் என்ன சொல்றோம் அப்படின்னா ஓவர் ஜென்ரலைசேஷன். ஏன்னா கொஸ்டின் இந்த மாதிரி கேட்கறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எப்படின்னா இப்போ உங்க என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னா, ஒரு டீச்சர் ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு வெர்போட பாஸ்ட் டென்ஸ் வந்து அந்த வெர்பு பிளஸ் இடி அந்த இதை ஃபார்ம் பண்ணி இருக்கு. ஸோ அனதர் ஒரு வேர்டோ ஒரு வெர்புக்கு வந்து பாஸ்ட் டென்ஸ்ல மாற்றும் போது அதே மாதிரி அந்த வெர்பையும் ஈடியையும் ஆட் பண்ணி சொல்றாங்க. ஆனா அந்த ஆன்சர் வந்து தப்பு. ஸோ இது எதனால அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுக்கலாம். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா ஓவர் ஜென்ரலேஷன். ஒரு பர்டிகுலரா இருக்கக்கூடிய ஒரு ரூலை வந்து எல்லாத்துக்குமே வந்து அப்ளை பண்றது. அதாவது அந்த மற்றதுக்கு வந்து அப்ளை பண்ணவே முடியாது. அப்ளை பண்ண முடியாததுக்கு கத்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்டார்டிங் தெரிஞ்ச ரூலை வந்து அப்ளை பண்றது. ஸோ அதான் வந்து ஓவர் ஜென்ரலைசேஷன் அப்படின்றது. நீங்க எக்ஸாம்பிளா பாத்தீங்க அப்படின்னா ட்ரிங்க்னு இருக்கு. ஸோ அதோட பாஸ்ட் டென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ட்ரங்க். அப்போ அதை வந்து இப்போ ட்ரிங்க்டுன்னு குழந்தைங்க மாத்தினாங்க அப்படின்னா அது வந்து ஓவர் ஜென்ரலைசேஷன். ஸோ ஓவர் ஜென்ரலைசேஷன்ன்றது ஒரு ரூலை இன்னொன்று அப்ளை பண்ண முடியாத ஒரு வெர்புக்கு வந்து நம்ம அந்த ரூலை வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஓவர் ஜென்ரலைசேஷன் அப்படின்றது அர்த்தம். ஸோ அடுத்து இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, இன்டென்சிவ் ரீடிங் என்ன, எக்ஸ்டென்சிவ் ரீடிங் என்ன. இன்டென்சிவ் ரீடிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, இது வந்து இன்டென்சிவ் ரீடிங்ன்றது ஸ்கேனிங்கோட ரிலேட்டடானது மாதிரி இருக்கும். எப்படி ஸ்கேனிங் வந்து நம்ம ஒரு டெக்ஸ்ட் படிக்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக வந்து நம்ம ரீட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இன்டென்சிவ் ரீடிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் டீட்டெயிலை வந்து நமக்கு பார்க்கறதுக்காக வந்து ரீட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து கிளாஸ் ரூம்லேயே வந்து நடக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸ்டென்சிவ் ரீடிங் அப்படின்றது நமக்கு ஒரு ரிலீஃப்னஸ்க்கு இல்லாட்டி நம்மளோட ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக நம்ம இப்போ ஒரு ஸ்டோரி புக்கோ அந்த மாதிரி வந்து நம்ம ரீட் பண்ணுறது எக்ஸ்டென்சிவ் ரீடிங் சொல்லலாம். அது வந்து கிளாஸ் ரூமில் அட்மோஸ்ட் அது வந்து எங்கே இருக்குன்னா கிளாஸ் ரூமுக்கு வெளியில் வந்து அந்த மாதிரி எக்ஸ்டென்சிவ் ரீடிங்னா லைப்ரரி இல்லாட்டி பப்ளிக் லைப்ரரியில் இல்லாட்டி வீட்டில் அந்த மாதிரி நம்ம ஒரு சில புக்கை வந்து சும்மா நம்மளோட என்ஜாய்மெண்ட்டுக்கு இந்த வார மலர்லாம் படிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் கதை படிக்கிறது எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்டென்சிவ் ரீடிங் அப்படின்றத சொல்லலாம். அதே மாதிரி அடுத்து வந்து நம்ம ஆல்ரெடி
சப்ஸ்கில்ஸ் ஆஃப் ரீடிங்கில் ஸ்கேனிங் ஸ்கிம்மிங் பார்த்தோம். ஸோ ஸ்கேனிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஏன்னா இந்த இப்போ பார்த்து இந்த ஓவர் ஜெனரலைசேஷன், அடுத்து வந்து இன்டென்சிவ் ரீடிங், எக்ஸ்டென்சிவ் ரீடிங், ஸ்கேனிங், ஸ்கிம்மிங் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கண்டிப்பாக கொஸ்டின்ஸில் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இது எல்லாத்தையுமே மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஸ்கேனிங் அப்படின்றது என்னன்னா, ஸ்டார்டிங்கில் நம்ம சொன்ன மாதிரி அது வந்து நம்ம ஒரு டெக்ஸ்ட் படிக்கிறோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் டீட்டெயிலை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக. ஸோ ஸ்கேனிங் இஸ் அ ரீடிங் ரேபிட்லி, அதாவது ரேபிட்டாக ஒரு சீக்கிரமாக ஒரு ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணுற மாதிரி, இன் ஆர்டர் டு ஃபைண்ட் ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ரீட் பண்ணுறது என்ன அப்படின்னா ஸ்கேனிங் அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் ஸ்கிம்மிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஓவரால் வியூ, ஒரு டெக்ஸ்ட் படிக்கிறீங்க, படிச்சு முடிச்சுட்டு ஓவரால் அந்த டெக்ஸ்ட்ல என்ன சொல்ல வர்றாங்க, அதோட தீம் என்ன அப்படின்ற அந்த ஓவர் வியூ தான் என்ன அப்படின்னா ஸ்கிம்மிங் அப்படின்றது. ஸோ இப்போ ஸ்கேனிங்னா என்ன, ஸ்கிம்மிங்னா என்ன, இன்டென்சிவ் ரீடிங்னா என்ன, எக்ஸ்டென்சிவ் ரீடிங்னா என்ன, அண்ட் ஓவர் ஜெனரலைசேஷன் இதுனா என்ன அப்படின்றது புரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த 5மே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் இங்கிலீஷ் பெடகாகில. அடுத்து பேசிக் ஸ்கில்ஸ்ல வந்து லாஸ்ட் ஸ்கில் என்ன, ரைட்டிங் ஸ்கில். ஸோ ரைட்டிங் ஸ்கில் அப்படின்றது என்ன அப்படின்னா, நமக்கு மைண்டில் என்ன தோணுதோ அதை ரைட்டிங் மூலமாக நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறது. ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து நிறைய ஐடியாஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களுக்கு வந்து தோணுது, கான்செப்ட் தோணுது அப்படின்னா அதை எப்படி நம்ம ஃபார்மேட்டாக கரெக்டாக வந்து அதை எழுதணும், அதை எப்படி வந்து நம்மளால ஒரு டிராஃப்ட் பண்ண முடியும், அதாவது சுருக்க முடியும், அதை வந்து எடிட் பண்ணலாம். இந்த மாதிரியான அதை எழுதி முடிச்சுட்டு அவங்க கரெக்டாக எழுதியிருக்கோமா இல்லையா, அந்த எவாலுவேஷன், அவங்க அதை வந்து ரிவைஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் வந்து ரைட்டிங் ஸ்கில்ஸில் குழந்தைங்களுக்கு வரும். ஸோ இதான் வந்து ரைட்டிங் ஸ்கில் அப்படின்றது. ஸோ லாங்குவேஜ் ஸ்கில் அப்படின்றப்போ அதில் இருக்கக்கூடிய 4 பேசிக் ஸ்கில்ஸ் அது இன்டகிரேட்டட். ஸோ என்னென்ன அப்படின்னா LSRW, அதாவது எல்னா லிசனிங், எஸ்னா ஸ்பீக்கிங், ஆர்னா ரீடிங், டபிள்யூனா ரைட்டிங். ஸோ அடுத்த ரீடிங்கில் இருக்கக்கூடிய சப்ஸ்கில்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத இந்த எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே. ஸோ அடுத்த ஒரு டாபிக் இங்கிலீஷ் படவகையில் காம்போனன்ட்ஸ் ஆஃப் லாங்குவேஜ். ஸோ இதுவுமே வந்து ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து இந்த ஃபோனிம்ஸ், மோர்ஃபீம் இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமானது இந்த ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் லாங்குவேஜ், ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் மீனிங் என்ன, இந்த மாதிரி எல்லாம் கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அது வந்து ரெண்டுமே வந்து குழப்பற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இதையுமே வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் காம்போனன்ட்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்னா மொத்தம் 5 இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபோனாலஜி, செகண்ட் மார்ஃபாலஜி, தேர்ட் சின்டாக்ஸ், ஃபோர்த் ஒன் செமாண்டிக்ஸ், ஃபிஃப்த் ஒன் பிராக்மெட்டிக்ஸ். ஸோ இதில் ஃபோனாலஜி அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம அந்த இப்போ பேசுகிறோம் அப்படின்னா நம்ம பேசும்பொழுது அதில் அந்த வரக்கூடிய ஒலி, நம்ம அந்த பேசுகிற அந்த சவுண்ட் நம்ம எப்படி வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம், அந்த மாதிரியான அதோட ரூல்ஸ் தான் என்ன அப்படின்னா ஃபோனாலஜி அப்படின்றது. ஸோ இந்த ஃபோனாலஜியில் இருக்கக்கூடிய பேசிக் யூனிட் என்ன அப்படின்னா ஃபோனிம் அப்படின்றது. ஸோ ஃபோனிம் என்ன அப்படின்னா ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் ஆர் சவுண்டு, அதாவது ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஸ்மாலஸ்ட் யூனிட் இல்லைன்னா சவுண்ட் அப்படின்றது. எக்ஸாம்பிள் வந்து நம்ம இப்போ இந்த எப்படி வந்து தமிழ் எழுத்துல வந்து நம்ம குறில் நெடிலெல்லாம் இது பண்ணி சொல்றோம், கா கா கி, ஒவ்வொரு வார்த்தைக்கு ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு விதமான உச்சரிப்பு இருக்கும். அதே மாதிரி இங்கிலீஷ்ல ஷு, பிஃப், இந்த மாதிரியான டு, இந்த மாதிரியான ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி வந்து உச்சரிக்கிறோம் அப்படின்ற அந்த சவுண்ட், அந்த ஸ்மாலஸ்ட் யூனிட் அதான் வந்து ஃபோனிம் அப்படின்றது. ஸோ ஃபோனாலஜியோட பேசிக் யூனிட் வந்து ஃபோனிம். அந்த ஃபோனிம் அப்படின்றது ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் சவுண்ட் ஆர் ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் சவுண்டு. இதுதான். அடுத்து வந்து மார்ஃபாலஜி அப்படின்றது என்ன அப்படின்னா ரூல்ஸ் ஆஃப் வேர்ட் ஸ்ட்ரக்சர். இப்போ ஒரு வேர்ட் இருக்கு, ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னா அந்த வார்த்தையோட அமைப்பு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு எலிஃபண்ட் அப்படின்னு சொல்றோம், அப்படி இல்லைன்னா ஆப்பிள்னு சொல்றோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு வேர்டும் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்ற அதோட ரூல்ஸ் தான் என்ன அப்படின்னா அந்த மோர்ஃபாலஜி, அதை குறிக்கக்கூடியதான் மோர்ஃபாலஜி. ஏன்னா நம்ம ஒவ்வொரு வேர்டில் இந்த சிலபிஃபிகேஷன்லாம் படிச்சிருப்போம். அந்த சிலபிஃபிகேஷன்ல ஒவ்வொரு வேர்டுக்கும் சிலபிள்ஸ் வந்து பிடிப்போம். ஸோ அது எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்ற அந்த வேர்டோட ஸ்ட்ரக்சர் ரூல்ஸ் தான் என்ன அப்படின்னா மார்ஃபாலஜி அப்படின்றது. அது மட்டும் இல்லாம மார்ஃபிம்ஸ் எப்படி எல்லாம் யூஸ் பண்ணப்படுது அப்படின்றதுமே மார்ஃபாலஜி. ஸோ மார்ஃபிம்
அப்படின்றது என்ன அப்படின்னா மார்ஃபாலஜியோட பேசிக் யூனிட். அது மட்டும் இல்லாமல் ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் மீனிங் ஆஃப் லாங்குவேஜ். ஒரு லாங்குவேஜ்ல மீனிங்கோட ஒரு ஸ்மாலஸ்ட் யூனிட். இப்போ வந்து நம்ம எலிஃபண்ட் அப்படின்றத ஒவ்வொன்றும் நம்ம தனியாக பிரிக்கும் போது அந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொன்றுக்கும். ஸோ அந்த ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் மீனிங் அப்படின்றது மார்ஃபிங். இது ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமானது. ஃபோனிம் அப்படின்றது ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் சவுண்ட். அடுத்து வந்து மார்ஃபிம் அப்படின்றது ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் மீனிங். அடுத்த காம்பனண்ட் வந்து சின்டாக்ஸ். சின்டாக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ வந்து நீங்க ஏதாவது ஒரு சென்டென்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா அந்த சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர்ஸ், அந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட். இப்போ எந்த ஒரு சென்டென்ஸ் எடுத்தாலும் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப் பிளஸ் ஆப்ஜெக்ட் இந்த இது இருக்கும். ஸோ இந்த ரூல் தான் என்ன அப்படின்னா சின்டாக்ஸ். ஸோ சின்டாக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப் பிளஸ் ஆப்ஜெக்ட், சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் இது இருக்கிறதா என்ன அந்த ரூல்ஸ், அந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் தான் வந்து என்ன அப்படின்னா அந்த சின்டாக்ஸ் அப்படின்றது. அடுத்து வந்து செமண்டிக்ஸ். செமண்டிக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த சென்டென்ஸோட மீனிங் rules are relating to the meaning of language. ஒரு லாங்குவேஜ்ல ஒரு சென்டென்ஸ் இருக்கு அப்படின்னா அதோட மீனிங்கை குறிக்கக்கூடிய ரூல்ஸ் தான் என்ன அப்படின்னா செமண்டிக்ஸ் அப்படின்றது. இப்போ வந்து நீங்க ஏதாவது ஒரு சென்டென்ஸ் வந்து எழுதுறீங்க அப்படின்னா அந்த ரூல் வந்து கரெக்டா இருக்கணும். இப்போ வந்து நார்மலா வந்து she is playing அப்படின்னு சொல்றோம். ஸோ she அப்படின்றது சப்ஜெக்ட், is அப்படின்றது மெயின் வெர்ப், அதுக்கப்புறம் வந்து பிளேயிங் அப்படின்றது ஹெல்ப் வெர்ப். ஸோ இப்படி பார்க்கும்போது இந்த இஸ் பிளேயிங் அப்படின்றது ரெண்டுமே வெர்ப் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது சப்ஜெக்ட் வெர்ப் சின்டாக்ஸும் இருக்கு, செமண்டிக்ஸ் அதாவது ரூல்ஸ் மீனிங்கும் வந்து கரெக்டா இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு சில சமயத்துல எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் கொடுத்து அது வந்து சின்டாக்ஸா கரெக்டா இருக்கா செமண்டிக்ஸா கரெக்டா இருக்கான்னு கேட்கலாம். ஏன்னா ஒரு சில சென்டென்ஸ்ல வந்து கொடுக்கும் பொழுது சின்டாக்ஸ் வந்து கரெக்டா இருக்கும், அந்த ஃபார்மேட் சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் அது எல்லாமே கரெக்டா இருக்கும். ஆனா செமண்டிக்ஸ் வந்து அந்த சென்டென்ஸோட மீனிங் வந்து தப்பா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ட்விஸ்ட் பண்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதை வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பிராக்மெட்டிக்ஸ், லாஸ்ட் காம்போனன்ட் பிராக்மெட்டிக்ஸ். இது வந்து என்ன அப்படின்னா ஒரு சோசியல் சுச்சுவேஷன்ல வந்து உருவாக்கக்கூடிய ஒரு ரூல்ஸ். அதாவது நம்மளோட ரியல் லைஃப் கான்வர்சேஷன், ரியல் லைஃப் கம்யூனிகேஷன்ல இருக்கக்கூடிய ரூல்ஸ், எப்படி வந்து பேசணும் அப்படின்றது. ஸோ அந்த ஃபோனாலஜி, மார்ஃபாலஜி, சின்டாக்ஸ், செமண்டிக்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு கம்யூனிகேஷனுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஸ் பண்ணுவோம். ஸோ அதான் வந்து பிராக்மெட்டிக்ஸ் அப்படின்றது ஒரு சோசியல் சுச்சுவேஷன்ல வரக்கூடிய ஒரு சில ரூல்ஸ், ஒரு சில டீட்டெயில்ஸ் எப்படி பேசணும் அப்படின்ற இருக்கக்கூடிய ஒரு சில விதிமுறைகள், அதுதான் வந்து பிராக்மெட்டிக்ஸ். ஸோ காம்பனன்ட்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபோனாலஜி, மார்ஃபாலஜி, சின்டாக்ஸ், செமண்டிக்ஸ், பிராக்மெட்டிக்ஸ் இதில் ஒவ்வொன்றுமே எந்த ரூலை வந்து குறிக்கும் அப்படின்றத நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். ஸோ நெக்ஸ்ட் இது அவ்வளோதான். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து லாங்குவேஜ் ஸ்கில்ஸும் காம்போனன்ட்ஸ் ஆஃப் லாங்குவேஜும் பார்த்துருக்கோம். ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஏன்னா கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயரில் இந்த 2 டாபிக்ல இருந்துமே ரிப்பீட்டடாக நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இந்த ஸ்கில்ஸ், லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், காம்போனன்ட்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் இது எல்லாமே நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோ வந்து நம்மளோட சேனலில் வரும். ஸோ அதனால நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இனி அடுத்து வந்து சிடிபி வந்து இன்னும் 3 சாப்டர் தான் இருக்கு. நம்ம அதுக்கப்புறம் ஓவராலாக சிடிபி சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகியை முடிச்சுட்டு அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போயிடும். ஸோ அது வந்து உங்களுக்கு அடுத்து ஜனவரி மந்த் நெக்ஸ்ட் இயர் வந்துடும். ஏன்னா எக்ஸாமே நமக்கு ஜனவரி மந்த்ல தான். ஸோ அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இனி அடுத்து நீங்கள் 1 by 1 அந்த இங்கிலீஷ் பெடகாகி, சயின்ஸு, மேக்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் சைட் பை சைட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சீட்டட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்க, ஸ்கிப் பண்ணாம. ஏன்னா இடையில வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும் ஒவ்வொரு டாபிக்லையும் வந்து. ஸோ அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவா பாருங்க. அண்ட் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.